ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன விஷயமா ஒரு லவ் ஸ்டோரி பற்றின ஒரு விஷயம் கிடச்சிது. அண்ட் இதை பார்த்ததும் எனக்கு இது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். இப்போது விஷயம் தெரியுது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறது, டக்குன்னு ஒரு லவ்னா இப்போல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயமா பண்ணிகிட்ருக்காங்க. லவ்ங்கிறது மோஸ்ட்லி லஸ்ட்டாக தான் அதிகமாக போயிட்டுருக்கே தவிர்த்து லவ்ங்கிறது லவ்வில் இருக்கவே இல்லை. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் ஒரு பெண்மணி இவ்வளோ வருஷமாக ஒரு அருமையான ஒரு லவ்வோடு அவங்க இருந்த ஒரு ஸ்டோரி பற்றி, ஒரு வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா டு உசன் அப்படிங்கிறது தான். இந்த டு உசன் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பிறப்பிடம் சைனா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னா 1922 அப்படிங்கிற வருஷத்துல தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இவங்க சொன்ன அந்த நியூஸ் வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி, அந்த ஆர்டிக்கல் படி எனக்கு கிடைச்சதுல 1922 தான் இந்த பெண்மணி பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சதுல 1922 தான் இந்த பெண்மணி பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணி அவங்க ஹஸ்பண்டோட பேர் வாங் ஜுன்ஃபு அப்படிங்கிறது தான் இந்த பெண்மணியோடைய ஹஸ்பண்டோட பேர். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுடைய ஒரு 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான ஒரு வயசு. இவருக்கு 15 வயசு, இந்த அம்மாவுக்கு 18 வயசு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர், அந்த சைனாவில் இருக்கக்கூடிய ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவரும் இந்த பெண்மணியும் 1940வது வருஷத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெண்மணியை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மனைவியை அவங்க வீட்லயே விட்டுட்டு போகாம அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் போர் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்மியில இருக்கிறதுனால இவர் தான் கூட கொஞ்ச நாள் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா முடிவு பண்ணி இவர் கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த பெண்மணி கூட ரொம்பவே என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸை எப்போதுமே ஆர்மியில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1943 இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அதாவது இவர் அவங்க ஹஸ்பண்ட் கூட 1943 பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆர்மி அந்த இடத்துலையே. அதுக்கப்புறம் 1944 இவங்க ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், அது வாங் ஃபன்சாங் அப்படிங்கிறது மட்டும். மகன் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக இவர் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. தான் மனைவியை பார்க்கவும் வரல, தன் குழந்தைய பார்க்கவும் வரல. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 1944 அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜுங்ஃபு, அதாவது அந்த பெண்மணியோட ஹஸ்பண்டா இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய அம்மா இறப்புக்கு வராங்க. அப்படி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுடைய ஃபியூனரெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அவர் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் கூட தாமதிக்காம மறுபடியும் அவர் ஆர்மிக்கு போகக்கூடிய கட்டாயம் இருக்கிறதுனால ஆர்மிக்கு போயிடுற அப்படி. ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் திரும்பி வரவே இல்லை. இவங்க கடிதங்கள் மூலமா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா 1952 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம் கிடைக்குது. அந்த கடிதத்துல அவர் அந்த ஆர்மிக்கு போனா அந்த ஹஸ்பண்ட் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நம்ம பையன் ஃபென்ஷங்க நல்லாவே எவ்வளோ கஷ்டப்பட்டாவது, நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த பையனை படிக்க வை, அவனை இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயத்த அவனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். கண்டிப்பா நமக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் மென்ஷன் பண்ணி அவர் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த பையனை படிக்க வை,
அவனை வந்து இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயத்த அவனுக்கு வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோ, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் மென்ஷன் பண்ணி அவர் அந்த லெட்டரை வந்து எழுதியிருக்காரு. அப்படின்னா அவர் அந்த பெண்மணிக்கு எழுதின கடைசி லெட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, 1952 இந்த பெண்மணியோட கைக்கு கிடைக்குது. இப்போ தனியாலாம் வந்து தன்னோட பையனை வந்து வளர்த்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்மிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து செய்யறது, அதுக்கப்புறம் வந்து துணி நெசவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே, ஜுன்ஃபு சொன்ன மாதிரியே இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டூ வந்து ஏர்ன் பண்ணி இவங்க பையனை வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சதுக்கு அப்புறம் குழந்தைய வளர்த்துட்டு இருக்கிற அந்த டயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து வருது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கூட இல்லை, கடிதத்து மூலியமா தான் இருக்கு. இன்னும் கடைசி கடிதம் 1952 அப்புறம் வரவே இல்லை. இந்த அம்மாவுக்கு வந்து குட்டியா சின்ன ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அதனால நிறைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வருது. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு நாள் வருவாங்க, அவர் வந்துட்டாருன்னா என்ன அப்ப வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் இல்லையா, அதனால நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்காகவே வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபெச்சாங், அதாவது அந்த பெண்மணியோடைய பையனுக்கு வந்துட்டு மிடில் கிளாஸ் ஸ்கூல்ல வாத்தியார் வேலை வந்து கிடைக்குது. அவரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறது தான் வந்துட்டு அந்த பெண்மணியுடைய பையன். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2022 வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணி வந்து இந்த பாட்டி, இப்போ வந்து அவங்க பாட்டி இல்லையா, ஸோ அந்த பாட்டியை வந்து கவனிச்சுக்கிறது வந்து பேத்தி தான். ஸோ பேத்தி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்டான உவாங்க தேடுறதுக்கு அவங்க பல முயற்சிகள் கையில் எடுத்தாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீணாதான் போகுது. அதனால அவர் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் மலேசியால இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் தெரியுது. அதுவும் இவர் வந்து 1950 வந்து மலேசியாவுக்கு போய் செட்டில் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கும் வந்து கிடைக்கல. இறக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தான் பேத்திக்கிட்ட கண்டிப்பா நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை வந்து பாக்குறேன், அவருக்கு நான் மறுபடியும் பார்த்துட்டேன், நான் கூட வந்து ரீயூனியன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம அவரு கடைசியா கொடுத்த அந்த லெட்டரை கையில புடிச்சுக்கிட்டு, அதாவது 1952 கொடுத்தாங்க இல்லையா, அவருக்கு சென்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அப்படி 1952 சென்ட் பண்ண கடைசி லெட்டரை வந்து அவங்க கையிலையும் அவங்க திருமணத்தப்போ பயன்படுத்தின அந்த பில்லோ தலகாணி இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் படுத்து தூங்கின அந்த தலகாணியை வந்து கட்டி அணைச்சபடியே வந்து அந்த பாட்டி வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஹஸ்பண்ட் வருவாரு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக, அந்த லெட்டர்ல அவர் எழுதின அந்த வார்த்தைக்காக கிட்டத்தட்ட 80 வருஷம் வந்துட்டு இந்த பாட்டி வந்து தன் கணவருக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. எங்க தாத்தா வந்துட்டு எங்க பாட்டிக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாங்க வந்து வழிமுறையா வந்து ஃபாலோ பண்ணதான் போறோம். அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுடைய சந்ததியினரை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம், அவங்க கிட்ட நாங்க மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட்டோடையே வந்துட்டு அந்த பேத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட நம்ப முடியல. ஆனா அந்த காலத்துல வெறும் லெட்டர் வச்சு அவர் எழுதின ஒருத்த வார்த்தை, அவருக்கு 1950 அவர் மலேசியால திருமணம் ஆனா மட்டும்தான் வந்து செட்டில் ஆக முடியும். ஸோ அப்படி அவர் வந்து செட்டில் ஆயிட்டார். ஆனாலும் அவர் சொல்லியிருக்காரு நான் என்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரு எழுத்துக்காக கிட்டத்தட்ட 80 வருஷம் இந்த பெண்மணி வந்து வெயிட் பண்ணி கடைசியில வந்து இறந்தும் போயிருக்காங்க. இதை விட ஒரு நல்ல ஒரு லவ் வந்து இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய லவ்க்கு மத்தியில அந்த ஒரு லவ்ன்னு சொல்றாங்க, ஆனா அது ட்ரூ லவ் எல்லாம் இருக்கிறது இல்லை. பட் இந்த அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 80 வருஷமா ட்ரூ லவ்வோட அவங்க ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க.
அவங்களுக்கு என்னதான் ஃபேமிலி வந்து அமைஞ்சிருந்தாலும் தாங்கிட்ட வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்காம இந்த பாட்டிமா வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இதை படிக்கிறப்ப வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு பரவாயில்ல, இந்த பூமியில இப்படி ஒரு லவ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சு கூஸ் பம்ஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Annie.